வணக்கம் மக்களே, நான் விஜயதரன். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னா, ஜேம்ஸ் வசந்தன், ஒரு இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் கடந்த காலமா தளபதி விஜய் அவர்களை இழிவுபடுத்தி பேசி கொண்டிருந்தார். உண்மையாவே நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பல. ஏன்னு சொன்னா, உண்மையாவே நம்ம ஒரு ஒரு விடயத்தை சாதிச்சுட்டு பேசினா அது ஒரு நியாயமா இருக்கும். ஜேம்ஸ் வசந்தன் தளபதி விஜயனா விமர்சனம் பண்ணினாங்க. சரி, ஓகே, இவர் ஒரு படிச்சவர், ஒரு பண்பாளர் நினைச்சு தான் நான் அதை கடந்து போனேன். ஆனா இவருக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்காக தான் நான் இப்ப இந்த வீடியோ பதிவு செய்யறேன். ஜேம்ஸ் வசந்தன் அவர்களே, நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒருத்தர் மீது விமர்சனம் வைக்கிறதுக்கு முதல் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர்ன்றதுக்காக தான் நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க. அவர் அரசியலுக்கு வந்ததால வைக்கிறீங்க, தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததால வைக்கிறீங்க. நான் உங்களுக்கு கேள்வி எழுப்புறேன். என்னன்னு சொன்னா, நீங்க அதுக்கு முதல் ஒன்று சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறீங்க. நான் என்ன சொல்றது, திமுக கட்சியே எனக்கு பிடிக்கும், நான் திமுக கட்சியுடைய கொள்கைக்கு என்ன சொல்றது, கொள்கையில வளர்ந்த நான், அதனால நான் எனக்கு திமுக கட்சியை பிடிக்கும் என்று சொல்லிட்டு இன்னொரு அரசியல் கட்சியை விமர்சிக்கும் பொழுது நீங்கள் நேர்மையற்றவராக மாறுறீங்க. இப்போ ஒரு நடுநிலைமையாளர் தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணா ஒரு நியாயமா கேட்கலாம். ஏன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்ப அவர் இந்த கட்சியை சாராதவர் தளபதி விஜய் அவர்கள் குறித்து ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, ஒரு நியாயமா இருக்கும்னு சொல்லி நம்ம ஒரு சரி, ஓகே, இவருடைய கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம்னு ஒரு சிறு வயதுல இருக்கிறவர்கள் உங்களோட சிந்தனை கருத்துக்களை எடுத்துக்கொள்வாங்க. ஆனா தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கு முதலே சொல்லிடுறீங்க, நான் திராவிட கட்சி, அதாவது என்ன சொல்றது, திமுக கட்சியை சேர்ந்த நான், அவர்களை நேசிக்கிறேன் நான், அதன் அடிப்படையில தான் நான் இந்த விமர்சனத்தை வைக்கிறேன்னு சொன்ன பிறகு அந்த தகுதியை நீங்க இழந்துட்டீங்க. உண்மையாவே சமூகத்துல நம்ம ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லணும்னு சொன்னா, நம்ம இந்த கட்சியோ இல்ல தனிநபரை சார்ந்துட்டு இன்னொரு நபரை இழிவுபடுத்தக்கூடாது. அது மிக மிக ஒரு மோசமான ஒரு விடயம். இப்ப நீங்க அந்த கட்சியை சேர்ந்தனீங்களா இருந்தா, அந்த கட்சியின் ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு இவர் இன்னொரு கட்சி அவரை விமர்சனம் பண்ற சொன்னா ஏற்றுக்கொள்றோம். நீங்க ஒரு என்ன சொல்றது, தேவ தூதன் மாதிரி இருந்து கொண்டு ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஒவ்வொரு என்ன சொல்றது மாணவர்களை வைத்து கொண்டு நீங்க சில விடயங்கள் பேசுனீங்க. எனக்கு உண்மையாவே சிரிப்பா இருந்தது. நீங்க இன்னொரு கட்சியை சார்ந்திருக்கிறீங்க, அந்த கட்சியை புகழ் பாடுறீங்க, அது உங்களோட பக்கத்து நியாயம். ஆனா விமர்சனம் பண்றது தரம் குறைந்து போகக்கூடாது. நீங்கள் வைத்த விமர்சனங்கள் அனைத்துமே ஒரு கேடுகட்ட மாதிரி, ஒரு தலைபட்சமானது. என்னங்க, உங்களுக்கு மட்டும்தான் என்ன சொல்றது, அரசியல் ஜாப் எழுதப்பட்டிருக்கா, சித்தாந்தங்கள் எழுதப்பட்டிருக்கா, உங்களுடைய சிந்தனை மட்டும்தான் இந்த பூமியில விதைக்கப்படணுமா? என்ன புரியல எனக்கு. எல்லாரும் மனிதருங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விருப்பு வெறுப்பு இருக்கும். உங்களுடைய விருப்பு வெறுப்பை நீங்க உங்களுடைய குடும்பம் சார்ந்து உங்களுடைய நபர்களுக்கு தான் வைக்கணும். ஏன்டா நீங்க இன்னொரு கட்சியை சேர்ந்தீங்கன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா நீங்க ஒரு பொது மனிதர் இல்ல, ஒரு மக்களுக்காக பணியாற்ற ஒரு அமைப்புல இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க சொல்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம். பணத்துக்காக நீங்களும் ஒரு சினிமா துறையிலிருந்து வந்தவர் தான். நீங்க இசையமைப்பாளர், நீங்க காசுக்காக தானே சினிமா துறையில இருக்கிறீங்க. நீங்க ஏதோ தேவ தூரன் மாதிரி பேசுறீங்க சார். உண்மையாவே நான் சொல்றேன், தளபதி விஜயன்னா ஜெயிச்சாப்புற கதைக்கணும் தான் உங்களோட பேசுனேன். நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்சியை சார்ந்து இருந்து கொண்டு இன்னொரு தடவை விமர்சனம் பண்ணா அது அரசியல் விமர்சனம், நேர்மையான விமர்சனம் கிடையாதுங்க. அதனாலதான் கடந்து போயிருக்கா தளபதி விஜயன்னா. உங்களுக்கு தெரிஞ்ச சில சில அரசியல் சித்தாந்தங்களை போட்டு தளபதி விஜயன்னா திட்டினா உங்களுக்கு காசு. நீங்க பேசுறதெல்லாம் உண்மையாங்க? முதல்ல நீங்க பேசுறது பெரிய இதுன்னு சொன்னா நீங்க பெரிய ஞானியா கடவுளால வந்திருப்பீங்க. இன்னுமே நீங்கள் சாதிக்க துடிச்ச துறையில கூட உங்களால முன்னேற முடியல, இன்னொரு நபரை இழிவா பேசுறீங்க. முதலாவது இன்னொரு நபரை இழிவா பேசும் பொழுதே உங்களுடைய தரம் எப்படி என்று நீங்களே முதல் சிந்திச்சு பாருங்க. உண்மையாவே நம்ம இன்னொருத்தனை இழிவுபடுத்துறோம், அப்ப இழிவுபடுத்தும் பொழுது நான் இவ்வளவு நல்லவனா இருப்பான்னு யோசிக்கணும் இல்ல? புரியுதா? முதலாவது நம்ம நல்லவனா இருக்கணும். மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு முதல் நம்மளே எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கே தெரியாது, அதுல வேற இன்னொரு நபரை திருத்துறதுக்கு நம்ம அறிவுரை சொல்றோம்னு சொன்னா நம்ம இவ்வளவு பெரிய கேடு கட்டவனா இருப்போம்னு யோசிச்சு பாருங்க. அதனால நான் ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியா நல்ல ஒரு நாகரிகமா உங்கள்கிட்ட சொல்றேன். முதலாவது, நீங்க அரசியலுக்கு வர போறீங்களா, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிங்க, இல்ல ஒரு அரசியல் கட்சியில போய் சேர்ந்து ஒரு பொறுப்படுத்தி கொண்டு விமர்சனம் பண்ணுங்க. அதுவும் சொல்றேன், தரக்கெட்ட விமர்சனங்கள் உண்மையாவே முறையில்லாத செயல். விமர்சனம் பண்ற விதம் இது. அரசியல்வாதிகள் எப்படி விமர்சனம் பண்ணணுமோ அப்படித்தான் பண்ணணும். புரியுதா? ஒருத்தனை ஒருமையில தாக்குறது, ஒரு கேவலப்படுத்துறது எல்லாமே முறையில்லாத செயல். நிச்சயமாக தளபதி விஜயன்னா என்ன சொல்றது, அமைச்சரானது, அதாவது முதலமைச்சர் ஆனதுக்கான காரணம் உங்களை போன்ற ஒரு சில நபர்களால, பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள், நீங்கள் ஒரு சில நபர்கள் இந்த ஞானி மாதிரி. உண்மையாவே நீங்க உங்களோட கண்ணாடியில உங்களோட முகத்தை பாருங்க, இரிட்டேட்டிங்கா இருக்கு. நீங்க பேசும்பொழுது உண்மையாவே கோபம் வருங்க, மக்களுக்கு கோபம் வரும். இப்ப திமுக விமர்சனம் வச்சிருந்தா கூட தளபதி விஜயன்னா தோற்றுதான் போயிருப்பாரு. ஆனா உங்களை மாதிரி ஆக்களை திமுக இறக்கி விமர்சனம் வைக்கும் பொழுது உண்மையாவே சனம்
வேணுமென்று தான் தளபதி விஜயனாக்கு அதிகமாக ஓட்டு போட்டாங்க. ஏன்னா உங்களை மாதிரி ஆக்களுடைய முகத்துல கரி பூசணும்னு சொல்லி. மக்களுடைய மென்டாலிட்டி அறிஞ்சு கொள்ளுங்க. முதல் மக்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு அறிஞ்சு கொள்ள உங்களுக்கு வல்லமை இல்லை. இன்னொரு மக்களுக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டீங்க. முதலாவது அடுத்தவனை இழிவா பேசும் பொழுது நம்மளை எப்படி மக்கள் கணிப்பாங்கன்றதை முதல் யோசிங்க. அடுத்தவனை புறம் பேசுறதே தவறு. இதுல அடுத்தவனை பற்றி தப்பா பேசுறீங்க ஒவ்வொரு இந்தியாவில இருந்து வந்து. இதுல என்னங்க நீங்க உத்தம? நீங்க நான் பார்த்த அளவுக்கு உங்களையும் உங்கள் சார்ந்தவர்களையும் புகழ்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. தன்னைத்தானே புகழ்றவன் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. தயவு செய்து தன்னைத்தானே தாழ்த்தி கொள்றவன் தான் நல்ல ஒரு இந்த சமூகத்துல ஒரு நல்ல மனிதனா இருப்பான்னு எனக்கு தெரியுது. ஏன் இந்த வீடியோ பத்தி இப்ப போடுறேன்னு சொன்னா, தளபதி விஜயனா தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்த அப்புறம் தான் உங்களுக்கு பதில் சொல்லுவோம்னு நினைச்சுக்கணும்னா, நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான நேரம். அதுக்காக தளபதி விஜய் நான் முதலமைச்சராக வந்துட்டாரு, உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் சொல்றது இனி என்ன செய்ய முடியும் அப்படிலாம் கிடையாதுங்க. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்றவன் ஏற்றப்படுவான். புரியுது? அடுத்தவனை இழிவுபடுத்தினீங்கன்னு சொன்னா நீங்களும் என்ன சொல்றது காட்டுல காணாம போயிடுங்க.